ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 101 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா ஆவோன்னு கத்திட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு ஐடியா வருது, ககாஷியோட மாஸ்க்கு பின்னாடிக்கு அவரோட முகத்தை பார்க்கணும்னு. அந்த விஷயத்த சக்குரா கிட்ட சொல்லுவான். அவள் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சமகாண்டில் ஒரு கொட்டு வச்சிருவா மண்டையிலேயே. சாஸ்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டான். இப்போ மிஷினை முடிச்சுட்டு வந்தாச்சுல, சரி நான் கிளம்புறேன்ட்டு போவான். இந்த இடத்துல சக்குராவோட மைண்டில் என்ன தோணும்னா, உண்மையாமே இது நல்லா இருக்க போகுதுங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணுவா நருட்டோ சொன்ன விஷயத்த. சாஸ்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நருட்டோ ககாஷியோட ஃபேஸ் இருக்கலே ரொம்ப மோசமா இருக்குமோங்கிற மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதட்டு பெருசா இருந்தா என்னடா பண்றதுன்னு சொல்லுவான். அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது ரணக்கொடூரமா இருக்கும். இதுக்கப்புறமா பல்லு பெருசா இருந்தா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல தலைவனோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிரும். ஒரு வழியா இவனும் ஒத்துக்குவான்ங்க மாதிரி நருட்டோ ஒரு லுக் விட்டு சிரிப்பான் பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். இந்த இடத்துல காட்ட சி காட்ட நோ ககாஷி சென்சேஸ் ட்ரூ ஃபேஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஸ்கேவுமே இந்த ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணி வந்துருவான். இந்த இடத்துல நருட்டோ, சக்குரா, சாஸ்கே 3 பேத்துக்குமே அவரோட ஃபேஸை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால சாப்பாடு வாங்கி தர கூட்டிட்டு போவாங்க, அதாவது ட்ரீட் வைக்கிற மாதிரி. இந்த இடத்துக்கு போனா எப்படியா தான் சாப்பிட்ற மாதிரி தான் மாஸ்க் கழட்டி தானே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தினால தான். ஆனா இந்த இடத்துல ககாஷி என்ன நினைப்பாருன்னா, இவனுக்கு ஏதாவது நம்ம மேல பிராங்க் பண்ணிடுவானுங்களோன்ட்டு ஏதாவது ஸ்னோவை கீது மேல இருந்து போடுவீங்களாடா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. கிரேட் சக்சஸ்ன்னு சொல்லி போர்டு வச்சிருப்பானுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஸ்னோவை என் மேல போடலின்னா ராமன் பவுல வெடிக்க வைப்பீங்களோ அப்படின்னு நினைப்பா. செகண்டா தேடா ஸ்னோவும் விழுகல ராமனும் வெடிக்கலினா அப்படின்னு சொல்லி பாப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சிங் மிஷினோட்ட ஒன்று வந்து ககாஷியை ஹிட் பண்ணும். அவர் பேப்பரோட்ட ஆயிடுவாரு. இந்த இடத்துல இந்த கிரேட் சக்சஸ்ங்க ப்ரோட பாத்தீங்கன்னா நருட்டோ வச்சிருப்பான். டோட்டலா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவீங்களோங்கிற மாதிரி தான் ககாஷி திங்க் பண்ணுவாரு. இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் சும்மா நினைச்சு பாப்பாரு, இந்த மாதிரிலாம் பிராங்க் நம்ம மேல பண்ணிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களே அதனால உங்களுக்கு ட்ரீட் வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடும் போது அவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. குறுக்கால பாத்தீங்கன்னா ஈனோ, சோஜி அப்புறம் சிக்கமாரெல்லாம் வந்துருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். ஈனோவோட வாயை பிடிச்சி சக்குரா எடுத்துட்டு இருப்பா, சோஜியோட கழுத்தை பிடிச்சி சாஸ்கே அமுத்திட்டு இருப்பான். அதுக்குள்ள தலைவன் ககாஷி பாத்தீங்கன்னா சாப்பிட்டே முடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல அவர் என்ன இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தா இச்சிராகு ராமன் ஷாப் ஓனரும் அவரோட பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பிளஷ் பண்ணி நிப்பாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு நிக்கிற மாதிரி. இதை பார்த்த நருட்டோ டீமுக்கு பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டியே தாங்க முடியாது. கண்டிப்பா அந்த முகத்தை நம்ம பார்த்தே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு கண்டிப்பா அந்த முகத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்மா ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்பா சக்குரா. இல்ல நம்ம ஏதாவது பண்ணி கண்டிப்பா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லுவா. மண்டையிலே ஒட்டி ஏன்டா பிளான் இருக்கான்னு கேட்டா எப்படியாவது பாத்திரலாமா அப்படின்னு சொல்லுவா. சரி உங்கள்கிட்ட பிளான் இருக்கான்னு கேட்பான் நருட்டோ. ஆனா இந்த இடத்துல சாஸ்கே இருந்துட்டு அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல மாஸ்கை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். நல்ல பிளான் கொடுத்துருக்கடா ஆவரேஜ் பையா அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துல சக்குராவே காண்டாயிருவா. பரவாயில்ல மறந்துரு அப்படின்றவா நருட்டோ. ககாஷியே இதுக்கப்புறம் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவரு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ் வந்து ககாஷி படிக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புக் ஸ்டோரை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா தலைவன் அலைய ஆரம்பிச்சிருவான். அந்த ஆள் பண்றதே செம ஃபன்னா இருக்கும். என்னடா ககாஷி பண்றாரு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் திரும்பி பார்ப்பாரு, அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு சக்குரா நருட்டோ சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா தலைவன் பார்த்த விஷயமே வேற. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூவியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக் பாத்தீங்கன்னா மூவி ஆயிருக்கும். அந்த படத்தோட பேரை நான் தமிழ்ல சொல்றேன், ஆனா யாரும் சிரிச்சிடக்கூடாது. ஊர் சுற்றும் திரைப்பட தழுவல் வன்முறை அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஒரு R-rated மூவி. R-rated மூவி அப்படின்னா என்னன்னு தெரியலனா ஏதாவது கூகுள் பண்ணி இது பாருங்க. மேக்ஸிமம் நருட்டோ ஃப்ரான்ச்சைசின்னு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவி அது இதுன்னு நிறைய நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதுவுமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூவி வந்து நருட்டோ சைட்லேருந்து வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்டரை பார்த்த ககாஷி நம்ம உடனே போய் அட்வான்ஸ் புக்கிங் போகணும், நம்ம டிக்கெட்டை சீக்கிரம் வாங்கியானுன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். ககாஷி ஓடுறதை பார்த்தவங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ககாஷி இருக்க மாட்டார், அவங்களுக்கு பின்னாடி இருந்து வருவார். என் கூட உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அவர் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாருன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. திரும்ப நருட்டோ சக்குரா கிட்ட வம்பெழுத்து கொட்டு வாங்குவான். இந்த இடத்துல திரும்ப சாஸ்கே வந்துட்டு நம்ம அப்ப தனித்தனியா போய் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட சக்குரா வந்துட்டு அப்ப ஃபர்ஸ்ட் நருட்டோ போட்டுன்னு சொல்லிடுவா. இதுக்கப்புறமா ககாஷி சைட் காட்டுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல நருட்டோ பாத்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். நருட்டோவால ககாஷி கூட கீப் அப் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொதப்பி இருப்பான். அதை சாஸ்கே கிட்டையும் சக்குரா கிட்டையும் சொல்லும் போது ரெண்டு பேருமே இடியட்னு திட்டுவாங்க. இதுக்கப்புறமா சக்குரா ட்ரை பண்ணுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெமோரியல் ஸ்டோன்
முன்னாடி பாத்தீங்கன்னா ககாஷி நிப்பாரு. அந்த இடத்துல அவர் நகராத விஷயத்த நோட் பண்ண சக்குரா முன்னாடி போய் பார்த்தா சோளக்காட்டு பொம்மையோட்ட ஒன்னு நிறுத்தி வச்சுட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல அவனாலையும் முடிஞ்சிருக்காது. தேர்டா சாஸ்கேவும் ட்ரை பண்ணுவான், அவனாலையும் முடியாது. இதுக்கப்புறமா டீம் 7க்கு பாத்தீங்கன்னா ஒரு லோ ரேங்க் மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போகும்போது தூரத்துல ஒரு 3 பேர்த்த காட்டுவாங்க. இவங்க டீம் பேர் பாத்தீங்கன்னா மோயா ட்ரையாட். அதுல மெயினா அனிக்கி இருந்துட்டு நான் உன்னை கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் ககாஷி அப்படின்னு சொல்லுவான். அனிக்கி நம்ம பழி வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லுவான். மோ வந்துட்டு எதுக்கு பாஸ் பழி வாங்கணும்னு சொல்லி கேட்பான். மறந்துட்டியாடா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்ல நடந்தது அப்படின்னு சொல்லுவான். மெயினா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளைய வந்து இந்த அனிக்கிங்கிறவன் வந்து லவ் பண்ணுவான். அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த புள்ளைகிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்குலாம் போவான். அந்த புள்ளைக்கு பாத்தீங்கன்னா அவனை சுத்தமாவே பிடிக்காது. இந்த இடத்துல தான் ககாஷி வந்துட்டு அதான் அந்த புள்ள உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டால கம்முனு போக வேண்டியதானுங்க விஷயத்த சொல்லுவாரு. டேய் உனக்கு நாங்க யாருன்னு தெரியாதுடா, நாங்க தான் மோயா ட்ரையாடுன்னு சொல்லுவாரு. எனக்கு உங்களை பத்திலாம் தெரியாது அப்படின்ற ககாஷி. இந்த இடத்துல ககாஷியை தெரியாம வந்து அந்த நாயை இத்தனை ஆட்டம் போட்டுருக்குங்க. இந்த இடத்துல கூட ககாஷி வந்துட்டு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, என் பேரு ககாஷி அப்படிங்க மட்டும் தான் சொல்லுவாரு. ககாஷி ஹாட்டகேன் மட்டும். இந்த மோயா ட்ரையாட சேர்ந்தவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிருப்பானு. ஒரு கட்டத்துக்கு மேல ககாஷியை அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுங்களை சாணி வர அடிச்சு துவச்சு போட்டதை சிம்பாலிக்கா காட்டியிருப்பாங்க. அன்னைக்கு உசார் பண்ண வந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ககாஷி உசார் பண்ணி கூட்டிட்டு போவாரு. அதுக்காக தான் இந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பானுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட பாஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, அன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இப்போ டோ போய் ஃபைட் பண்ணி ஜெயிக்க போறாங்க மாதிரிலாம் சொல்லுவானுங்க மோவும் யாவும். அந்த மாதிரியான தப்பான முடிவு எதுவும் நம்ம எடுக்க போகுது இல்ல, அவனை மறைஞ்சிருந்தான் தாக்க போறோம்னு சொல்லி அன்னைக்கு சொல்லுவான். இந்த இடம்ல செம ஃபன்னா இருக்கும். இந்த இடத்துல தான் ஓகாமியை காட்டுவாங்க. இவங்க வந்துட்டு ரொம்பவுமே பயங்கரமா வெல்கம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா டீம் 7ல இருக்கிற நருட்டோ, சாஸ்கி, சக்குராவுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கும். இந்த இடத்துல ககாஷியை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு பண்ற அளப்பறையும் பயங்கரமா இருக்கும் மோயா ட்ரையாட். இதுக்கப்புறமா டீம் 7க்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெலிஷியஸான ஃபுட்டை பாத்தீங்கன்னா ஓகமி கொடுத்துட்டு போவாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓகமி கிடையாது அனிக்கி அப்படின்னு சொல்லி. அவன் பாத்தீங்கன்னா அதுல வந்து டேஸ்ட்லெஸ் ஓடர்லெஸ் மெடிசன் ஒன்று ஆட் பண்ணிப்பான். அது என்ன பண்ணும்னா விக்கல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வர வைக்கும். கிட்டத்தட்ட ககாஷி அதை சாப்பிட்டு விக்கியே சாகணும் அப்படிங்கிறது அவனோட பிளான். Brings on uncontrollable hiccups. Dig in, my friend, and hiccup till you die. ககாஷி சுற்றி வர பார்க்கும்போது நருட்டோ, சாஸ்கே, சக்குரா பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் கூட எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லி கேட்பாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் பொறுமையாக தான் சாப்பிடுவோம், எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே நான் டயட்டில் இருக்கேன்டா போய் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் மாசுக்கு கிழிச்சுனா நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ ஜார் இருக்கும் இல்லையா அதை தூக்கி வீசுவான். ககாஷி அந்த டேபிளை யூஸ் பண்ணி தடுக்கிறேன்னு சொல்லி அந்த சாப்பாடை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. இல்லை நான் இது ஒரு இன்டென்ஷனோட பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். என்னது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே செம காண்டாவாங்க. அதை விட மோயா ட்ரையாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு ஒரு பிளான் சொல்லுவான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கும் போது எப்படிதான் மாஸ்க கழட்டிட்டு தானே குளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ, சாஸ்கேக்கு பிரச்சனை இல்லை, எப்படியுமே ககாஷியோட சேர்ந்து குளிக்கலாம். ஆனா சக்குராக்கு வந்து அப்படி இல்லை, அவ பொண்ணுங்கலாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம்ல தான் போய் குளிச்சாகணும். அதனால அவனாலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க முடியாது. இந்த இடத்துல அந்த ஃபேஸை பாத்திரலான்ட்டு நருட்டோ, சாஸ்கே செம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்குராமே அதை நானும் பார்த்தானுங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. தூரத்துல மோயா ட்ரையாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போடுவாங்க. அதாவது அந்த ஒரு குச்சியோட்ட இருக்கும், அதை வச்சு ஊதுனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊசியோட்ட போய் அடிக்கிறீங்களா, பாய்சன்லாம் கலந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்று கையில வச்சிருப்பான். அது என்ன பண்ணுன்னா ககாஷி மேல பட்டதுமே ககாஷி சிரிச்சே செத்து போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவானுங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பாத்தீங்கன்னா ககாஷி என்ட்ரி கொடுப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வேற ஒரு துணி எடுத்து ஃபேஸை கவர் அப் பண்ணிட்டு தான் வருவாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நருட்டோ, சாஸ்கேவை ரொம்பவுமே காண்டேத்தும். அன்னைக்கு அந்த ஷாட் கொடுப்பான். பாத்தீங்கன்னா ககாஷி குனிஞ்சிருவாரு. அதுக்கு பதிலா சிவனேன்னு போயிட்டு இருந்த தவளை மேல பட்டுரும். இதுக்கப்புறமா நருட்டோ, சாஸ்கே வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ககாஷி என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மோயா ட்ரையாடோட கிளாத் இருக்குல்ல அதை ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. இந்த இடத்துல ஃப்ராகை காட்டுவாங்க. அவனுக்கு சொன்ன மாதிரியே அந்த ஃப்ராக் சிரிச்சே செத்து போயிடும். இதுதான் சிரிக்க வச்சு கொள்றதாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இதுக்கப்புறமா அனிக்கி, மோ அப்புறம் யா 3 பேருமே வந்து பார்ப்பானுங்க. அவங்க துணி இருக்காது. ஐயோ எங்கடா நம்ம துணியை காணோம் அப்படின்னு பார்ப்பானுங்க. நருட்டோ, சாஸ்கே, சக்குரா 3 பேருமே செம வீக்கா தெரிவாங்க. கிட்டத்தட்ட ரொம்பவுமே ட்ரை பண்ணி நுந்து போயாச்சுங்கிற மாதிரி. ககாஷி மட்டும் பலபலன்னு நிற்பாரு. இதுக்கப்புறமா அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு போவாங்க, ஃபார்முக்கு. மோயா ட்ரையாடு கேங்குமே பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களோட ஸ்பேர் க்ளோத்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பானுங்க. நருட்டோக்கெல்லாம் ககாஷியோட முகத்தை பார்க்க முடியாமல் போனதே
ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க விஷயத்தான் சொல்லுவான். கடைசி முயற்சியே இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மோயா ட்ரையோட கிளாத் பார்த்தீங்கன்னா காணாம போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். நம்ம ஒரு ரோக் நிஞ்சா மாதிரி ஃபோர்ஸை போய் அட்டாக் பண்ணி அவரோட ஃபேஸை பார்த்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சரி உனக்கு எப்படிடா இந்த துணியெல்லாம் கிடச்சதுன்னு சொல்லி கேட்பா சக்குரா. அதுக்குள்ள இப்போ நேரம் இல்லை, வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவான். மோயா ட்ரையாட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒளிஞ்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவனுங்க எப்படியாவது தாக்கி ஆகணும்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அது என்னன்னா மோயா ட்ரையோட கிளாத்ஸை தேடிட்டு வந்து நருட்டோ பார்த்தீங்கன்னா போய் பேசுவான். உண்மையாக பார்த்தா உங்களுக்கு இங்கே என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்பாரு. நருட்டோ வந்துட்டு உன்னோட மாஸ்கை கிழிச்சு உன் முகத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். மண்டையிலே கொட்டு வச்சதா சக்குரா, ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. பாஸ் இதை பார்த்தா நம்ம மட்டும் கக்காஷி மேலே ரிவெஞ்சோட வரலன்னு நினைக்கிறேன், நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இதுதான் நமக்கு சான்ஸ், வாங்க போய் சண்டை போடலான்னு சொல்லி சொல்லுவான். அன்னைக்குமே இதை நம்பி முன்னாடி போய் பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இந்த மெடிசனை வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணேன், இது உன்னை அழுக வச்ச கொள்ளும் அப்படின்னு சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கே சக்குரா 3 பேத்தையுமே கைத்துல கட்டி தலைவன் ஒரு கையில பிடிச்சி நிறுத்தி வச்சிருப்பாரு. இந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறமா மோயா ட்ரையோட பார்த்துட்டு நீங்க எதுங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லி ககாஷி கேட்பாரு. மெயினா நருட்டோ சக்குரா சாஸ்கே நீங்க இவங்க மாதிரில கெட்ட போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்து ஏதோ சொல்ற மாதிரி வருவான். நம்ம ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட வந்தான்னு சொல்லிட்டு சக்குரா வந்துட்டு அந்த இடத்துல யோசிச்சு மோயா ட்ரையாட் உங்களை பிடிக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஃபர்ஸ்டே நோட் பண்ணிட்டோம் நீங்கள் கக்காஷி சென்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு, இருந்தாலுமே நாங்கள் உங்களை வெளியே கொண்டு வரக்காக தான் இது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணணுங்க விஷயத்த சொல்லுவாங்க. ஓகே இப்படியா இருந்தால் என்ன இது நல்லா தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கக்காஷி நினைப்பாரு. ஆனால் அந்த பக்கம் இருக்கவங்கள உங்களெல்லாம் கிட்டுன்னு நினச்சது சாதாரணமாக போச்சே, முதல்லேருந்தே நம்மளை அப்படின்னா கவனிச்சுட்டு தான் பாஸ் இருந்திருக்காங்க மாதிரி நினைப்பானுங்க. திரும்ப தலைவன் பார்த்தீங்கன்னா அடி போட்டு மிதிச்சிருவாரு. அதே மாதிரி சிம்பாலிக்காகவும் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல திரும்ப கைத்தில் கட்டி வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்துட்டு என்னடா இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன ரொம்ப கொடுமையா இருக்குன்னா, சரி நீங்க யாருன்னு சொல்லி கக்காஷி கேட்பாரு. அவனுக்கு நம்ம யாரும் கூட தெரியலடான்ட்டு அழுவானுங்க. சாயங்காலமே ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கோனாகாக்கு போகும்போது நருட்டோனால அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியாம அந்த மாஸ்க்கு பின்னாடி அப்படி என்னதான் கக்காஷி மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல ஓகே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டுறேன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல சக்குரா இருந்துட்டு பெரிய வாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்பார். சாஸ்கே பெரிய பல்லு இருக்குமோன்னு சொல்லி நினைப்பான். நருட்டோ வந்துட்டு ஒருவேளை ரொம்பவுமே சின்ன வாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். கக்காஷி கடைசியா அந்த மாஸ்கை கழட்டுவாரு. பாத்தீங்கன்னா மாஸ்க்குள்ள இன்னொரு மாஸ்க் இருக்கு, இது எவ்வளவு கூட இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நருட்டோ சக்குரா சாஸ்கே 3 பேத்துக்குமே ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அந்த சூரியனை காமிச்சு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் திங் மாதிரி தான். இது எந்த ஒரு ஆர்க்கோடையுமே பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. அடுத்து நீங்க எல்லாருமே ஈகரா இருந்த நருட்டோவோட மூவியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ひどいなこの歌。